எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பெரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த 6 பேர் விவகாரம், அதாவது நேர்லயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள போய் சந்திச்சு இணைப்புக்காக வலியுறுத்தினாங்க. அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அப்படியே அமுக்கிட்டாங்களே சார். இப்ப இணைப்புக்கான எல்லா முயற்சிகளும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய தலைமை பறி போயிடுமோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இதுல தலைமை முக்கியம் இல்ல. கட்சி ஒன்றுபடணும்னு தான் முக்கியம். நீங்க ஒரு கட்சி ஒன்றுபடணும்னா பலர் பலவித தியாகத்துக்கு தயாராகணும். எடப்பாடிக்கு தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியில கைய வச்சிருக்கவங்களும் பயம். அதுக்கு தான் எல்லாரையும் புடிச்சு அரவணைச்சு வச்சுட்டு இருக்காரு கையில. அது ஓபிஎஸ் தெளிவாக்கிட்டார். எனக்கு ஒண்ணும் தலைமை பொறுப்பெல்லாம் தேவையில்லை. கட்சி ஒன்றுபட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. சசிகலாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. கட்சி ஒன்றுபட்டா போதும், எனக்கு ஒண்ணும் பதவியெல்லாம் தேவையில்லைன்றதுனால அவங்க இருக்காங்க. அதனால இவங்க உடனடியா ஒரு பொதுக்குழு கூட்டணும். யார் எடப்பாடி. கூட்டி பிரிந்து போனவர்களுக்கு அழைப்பு விடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த கட்சியுடைய அந்த ஒற்றுமைக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல, அதுல அவங்கள கூப்பிட்டு பேசணும் எடப்பாடி. இதெல்லாம் பண்ணாம ஏதோ ஒண்ணும் நடக்காத மாரி ஏதோ தோத்து போன தொகுதிகள்ல இருந்து ஆட்கள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இது கண் துடைக்கிற வேலை, கண் துடைப்பு வேலை இது ஆக்சுவலா. நீங்க அதெல்லாம் பண்றத விட்டுட்டு, இது எல்லாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாரி தெரியும் ஏன் கட்சி தோத்து போச்சுன்னு. இதுல என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறது என்ன இருக்கு? இது ஒரு வெத்து வெட்டு வேலை ஆக்சுவலா. இந்த வேலை தேவையே இல்ல. நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக எதுக்குங்க அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் ஏன் தோத்துதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? சரியான கூட்டணி நியமிக்கல, கட்சி வலிமையா இல்ல. அவ்வளவுதான் விஷயம். வேற என்ன இருக்கு? அதனால எடப்பாடி நாட்கள கடத்துறாரு. இதெல்லாம் ஆற போட்டா எல்லாம் மறந்து போயிடுவாங்கன்னு நெனைக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் ஆற போட்டா இந்த கட்சியிலேருந்து மக்கள் விலகி வேற கட்சிக்கு தான் போவாங்களே தவிர, இந்த கட்சி இன்னும் பலமிழந்து போகும். அவ்வளவுதான் விஷயம். சார், அப்போ இந்த 6 பேருக்கு அவ்வளவுதானா சார்? தைரியம்லாம் இல்லையா? நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள போய் பார்த்து நாங்க வலியுறுத்தினோம். அவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரு வேண்டான்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அப்படிதான் நினைச்சுட்டாங்களோ? இதுக்கு மேல அவங்க நாங்க கட்சியை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு இன்னும் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பே இல்லையா? இல்ல இப்போ இவங்க வெளியில போகணும்னா, இவங்க வெளியில போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஓபிஎஸ் போனாரு. சசிகலா வெளில அனுப்பிச்சாங்க. ஓபிஎஸ்ஸையும் வெளில அனுப்பிச்சாங்க. தினகரன் தனியா ஒரு கட்சி வச்சாரு. 3 பேரும் தனித்தனி ஆளு. அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லன்னு எடப்பாடி சொன்னாரு. ஆனா, அந்த 3 பேருக்கும் என்ன செல்வாக்கு இருக்கு, ஏது இருக்குன்னு நடந்த தேர்தல்ல பதிவான ஓட்டுலேருந்து நமக்கு தெரியுது. வாங்கின ஓட்டுலேருந்து நமக்கு தெரியுது. உங்களுக்கு முக்குலத்தோர் மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் ஓட்டு போடலன்றது தெரிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு எல்லா ஜாதியும் ஓட்டு போடல தெற்குல. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்படிலாம் இருக்கும் பொழுது, இந்த 6 பேர் இப்ப பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள கன்ச க க இது பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாரி கட்சி ஒற்றுமையா எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா, இந்த எடப்பாடியே வழிக்கு வருவாரு பார்க்குறாங்க. எடப்பாடியே வழிக்கு வரலன்னா என்ன பண்றது? தானா ப தானா க கனியும் பார்க்கணும். பழம் தானா கனியலைன்னா தடியால அடிச்சு தான் பழிய வைக்கணும். தானா கனியாத பழத்த தடியால அடிச்சு தான் கனிய வைக்கணும். அதனால தானா கனியலைன்னா கல்ல போட்டு தான் கனிய வைக்கணுன்ற மாரி, இப்போ ஒரு சில மாம்பழத்தெல்லாம் கல்ல போட்டு பழுக்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி தான். சில பழத்த தடியால அடிச்சு தான் கனிய வைக்கணும்னா அப்படிதான் பண்ணணும். எடப்பாடிக்கு அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லி பார்க்கணும். இல்லாட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள கன்வின்ஸ் பண்ணி தனி பொதுக்குழுவ கூட்டி ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் வழி. இல்லாட்டி 26 எலக்ஷனுக்கு முன்னாடி இதே மாரி எடப்பாடி தான் இப்படிதான் பண்ணியிருந்தாருன்னா, ஒண்ணும் நடக்காது. வேலைக்கு ஆவாது. அதனால இந்த 6 பேரும் உண்மையிலேயே கட்சி ஒன்றுபடணும்னு நினைச்சாங்கன்னா, அடுத்த கட்டமா பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்.எல்.ஏக்கள கூப்பிட்டு, தனியா பொதுக்குழு போட்டு கூட்டி முடிவெடுங்க. அதுதான் பண்ணணும். சும்மா இவர நம்பிலாம் முடியாது. நான் நினைக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் டைம் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடிக்கு. இந்த ஏதோ கூட்டம்லாம் போட்டுருக்காருல்ல, இந்த 10 நாள் முடியட்டும் அப்படின்னு டைம் குடுத்துருக்காங்க. இந்த டைம் முடிஞ்ச உடனே இந்த 6 பேர் மீண்டும் எடப்பாடி கிட்ட வேண்டுகோள் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. சார், ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலே திட்டவட்டமா சொல்லிட்டாரே சார். ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், யாரையும் கட்சியில எல்லாம் இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு விடாப்பிடியா இருந்து அவர அதிமுகவை கரையேற்றிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் யாருங்க சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? அவர் தானே சொல்றாரு பொதுக்குழு அவங்கள நீக்கிட்டுன்னு சொல்றாருல்ல. நீக்கின பொதுக்குழுவுக்கு சேர்க்கிற அதிகாரம் இருக்குல்ல. பொதுக்குழுல வையுங்க விஷயத்த. பிரிஞ்சு போனவர்கள்லாம் வரணும், கட்சியை பலப்படுத்தணும்னு ஒரு தீர்மானத்தை யாராவது கொண்டு வாங்க. அதுக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு பாருங்க. அத விட்டுட்டு பொதுக்குழு தான் ஒருத்தர சேர்க்கிறதா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற முடிவு எடுக்க முடியும். நீங்க தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் என்ற முறையில உரிமை இருந்தா கூட, கட்சி நலன் கருதி நீங்க பொதுக்குழுல அந்த விஷயத்த கொண்டு வாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. கேட்ட பிறகு நீங்க முடிவெடுங்க. உங்க தலைமையில கட்சி இதே மாரி போயிருந்தா எத்தன தோல்விய பார்க்கும் ஆக்சுவலா?
சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு ஐடியா சொல்றாரு. இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்க வேண்டாம். ஆனா அவர்களுடைய ஆதரவாளர்களை நம்ம கட்சியில இணைச்சு கட்சியை பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமா? இந்த 3 பேரால எதுவும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இவங்க 3 பேர் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவலா நீங்க 3 பேர்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த 3 பேர்ன்றது என்ன மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னா, அதிமுக பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த 3 பேர் தனியா இருக்கிறது நமக்கு ஏற்படுத்துது ஆக்சுவலா. அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. மக்கள் பார்வையில ஒரு நடுநிலையான மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் பார்வையில அதிமுக பிளவுபட்டு கிடக்கு. பிளவுபட்டு கிடக்கிற இந்த கட்சிக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு கேட்கிற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. அதனால 3 பேர் என்பதை ஒரு அவங்க ஆதரவாளர்கள் அல்லது அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டால் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு. அப்படி நம்பிக்கை வந்தா, இது எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில இந்த கட்சி ஒற்றுமையா இருக்கு. இது திமுகவுக்கு மாற்றா இருக்கு. அப்படின்ற நம்பிக்கை வந்தா தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. அவங்க தனிப்பட்ட நபர்கள், அவங்க கூட யார் ஏங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ, இல்ல எம்எல்ஏக்களோ, ஏன் ஓபிஎஸ்ட்ட போல, ஏன் சசிகலாட்ட போல, ஏன் தினகரன்ட்ட போலன்ற கேள்வி கேட்கறதுல ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா, ரெட்டை எலெக்ஷனும் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்காங்க அவங்க. உங்களுக்காக உங்ககிட்ட இல்ல. நீங்க ஒண்ணும் ஜெயலலிதா மாரி பவர்ஃபுல் தலைவர்லாம் கிடையாது. உங்களுக்காக உங்ககிட்ட இல்ல. அந்த சின்னம் உங்ககிட்ட இருக்கு. அத கையெழுத்து போடுற உரிமை நீங்க வச்சிருக்கீங்க. அதனால இந்த தொண்டர்களும், நிர்வாகிகளும், எம்எல்ஏக்களும் சரி இவர்கிட்ட சின்னம் இருக்கேன்னு இருக்காங்க. இந்த எதிர் குரூப் ஒரு பலமா உருவாயிட்டு உங்கள மாத்த முடியும்னு நம்பிக்கை வந்தா, மீண்டும் ஒரு கோர்ட் கேஸ் அது இதுன்னு வேண்டியிருக்கும். இதெல்லாம் எதுக்கு இந்த சிக்கலு? தற்சமயம் தெளிவா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா வலிவிழந்து இருக்கும். பலமில்லாத இருக்கும். இருந்தாலும் சின்னத்தை இவரு வச்சிருக்காரு. வேற வழி இல்லன்னு காலத்தின் கட்டாயமா அவங்கலாம் உங்க கூட இருக்காங்களே தவிர, சந்தோஷமா அவங்க யாரும் இல்ல. அதோட ஒரு வெளிப்பாடு தான் செல்லூர் ராஜூட்ட இந்த தொண்டர் பேசின விஷயம் ஆக்சுவலா. சார், எல்லாருக்குமே இருக்கிற பொதுவான கேள்வி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணைப்பு குறித்து என்னதான் சார் தயக்கம்? அவர் ஏன் இப்படி விடாப்பிடியா இருக்காரு? நம்ம பேசின மாதிரி கட்சியிலே பெரும்பாலானோர் இணைப்பு குறித்து பேசுறாங்க. அவங்களுக்குமே அதுல ஆசை இருக்கு சார். அவங்களும் இணைப்பு குறிச்சுதான் யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவர் மட்டும் ஏன் இப்படி விடாப்பிடியா இருக்காரு சார்? இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லா ஆட்கள் எல்லாம் கவர் பண்ணி அந்த பதவிய புடிச்சு வச்சிருக்காருங்க அவரு. இவர் கடந்த காலத்துல 4½ வருஷம் ஒத்துழைப்பு கொடுத்த ஓபிஎஸ்ஸ முதுகுல குத்தி வெளில அனுப்பிச்சாரு. இவர முதலமைச்சரா வச்ச சசிகலாவ யாருன்னு தெரியாதுன்னு கட்சியில யாருன்னே தெரியாதுன்னு அனுப்பிச்சு வெளியில அனுப்பிச்சாரு. இது மாரி அண்ணாமலை சொன்ன மாரி துரோகத்துக்கு மறுபெயர் எடப்பாடின்றது அண்ணாமலை சொன்னது அது உண்மையான அண்ணாமலை சொன்னதிலேயே அது முக்கியமான உண்மையான விஷயம் அதுதான். துரோகத்துக்கு மறுபெயர் எடப்பாடின்னு அவர் சொன்னார். அது கரெக்ட் தான் அது. அதனால அவரு பல்வேறு விதங்கள்ல இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தி வச்சிருக்காரு. அவர் ஆண்ட காலத்துல இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்க விட்டாரு. நல்லா சம்பாதிச்சாங்க எல்லாரும். அதனால எல்லாரும் நன்றியோட இருக்காங்க. அவங்களுக்கு கட்சி நன்மையை பத்திலாம் கவலை கிடையாது. கட்சி வலிமை எழுந்து போனாலும் கவலை கிடையாது. எடப்பாடி நம்மள சம்பாதிக்க விட்டாரு. எடப்பாடி நம்மள நல்லா வசதியா வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. அதனால அவங்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னா, சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஸோ வந்துட்டா, அவங்க ஆட்களுக்கு பதவி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நம்ம மாவட்டத்திலேயோ, ஒன்றியத்திலேயோ நம்ம பதவி இழக்க வேண்டியிருக்கும்னு அவங்க ஆட்கள் பயப்படுறாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. லோக்கல் லெவல்ல இந்த பதவி அவங்க இன்னொரு குரூப் சேர்ந்ததுன்னா, எல்லா லெவல்லயும் பதவிய அவங்க பகிர்ந்துக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதனால அவங்களுக்கு பயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஆக்சுவலா. முக்கியமான மேட்டர் என்னன்னா, எடப்பாடிக்கு தன்னுடைய பதவி பறி போயிடும்னு தான் பயம். அது என்ன போட்டிக்கு வந்தான். இப்போ ஓபிஎஸ்ஸோ, சசிகலாவோ, தினகரனோ, நீங்களே பொதுச் செயலரா இருங்க. நாங்க உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா, உடனே ஆகா ஓஹோ நீங்க வாங்க கட்சிய பலப்படுத்துங்கன்னு சொல்லிடுவாரு. அவருக்கு என்ன தயக்கம்னா, அந்த மாரி வாக்குறுதிய இவங்க குடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அதனால இந்த மாரி இணைப்புக்கு இடைஞ்சலா இருக்காரு. எதுக்காக வாக்குறுதி குடுக்கணும் ஆக்சுவலா? நீங்க ஜெயலலிதா மாரியான ஒரு பெரிய தலைவரா இருந்தா கூட வாக்குறுதி குடுத்துட்டு உங்க கூட சேரலாம். ஜெயலலிதா விட்டு பல காலம் பல பேர் பிரிஞ்சு போனாங்க. பல பேர் மறுபடியும் மீண்டும் அவங்க தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு தலைவரா அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா நீங்க? எந்த தேர்தல் நீங்க உங்கள முன்னிறுத்தின தேர்தல் நீங்க வெற்றி பெற்றீங்களா? நீங்க 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியா மாறி இருக்கீங்க. ஏதோ நீங்க ஒரு பெரிய தலைவரா இருந்தா, மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்து கூட உங்க கூட சேருவாங்க. இல்ல நீங்க சொல்ற இடத்துல சரிங்க நாங்க உங்க தலைமையை ஏத்துக்கிறோம்னு கூட சேருவாங்க. உங்க தலைமையில வெற்றி நிச்சயம்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள நம்பி எப்படி சேர முடியும்? இந்த கட்சியே உங்க தலைமையில இருந்தா 10 தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க 11வதா நீங்க விக்கிரவாண்டியிலயும் போட்டி போடல. தொண்டர்கள் கோவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள நம்பி எப்படி தலைமை மாற்றம்ன்றது வேற விஷயம். அதாவது கட்சி ஒற்றுமைன்றது முக்கிய விஷயம். தலைமை மாற்றம்ன்றது அடுத்த கட்ட விஷயம். அதை தீர்மானிக்க வேண்டியது இப்ப இல்ல. இப்ப உடனடியா செய்ய வேண்டியது கட்சியில எல்லாரும் சேர்ந்து
ஒரு உயர்மட்ட குழுவோ அல்லது கட்சியை வழிகாட்டுறதுக்கான ஒரு குழுவோ நியமிக்கணும். 26 வரையும் கட்சி ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லணும். அப்புறம் அந்த மக்கள் 26ல அது ஓட்டு போடுறத பொறுத்து அதுக்கு அடுத்த கட்டமா நடவடிக்கை நீங்க எடுக்கணுமே தவிர, இப்பவே நமக்கு பதவி பறி போயிடுமோ, ஓபிஎஸ் சேர்ந்தா பறி போயிடுமோ, சசிகலா சேர்ந்தா பறி போயிடுமோ, அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலா. அதனால எடப்பாடி அவர்களோ, இல்ல அவர் கீழ இருக்கிறவங்களோ, ஓபிஎஸ்ஸோ, சசிகலாவோ வந்தா, நம்ம ஆட்களுக்கு நமக்கு பதவி போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கணும். லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்து, இந்த கட்சி பலமா இருந்தா தான் நமக்கு எதிர்காலம் அப்படின்ற லெவல்ல பார்த்து, இந்த பதவியெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. கட்சி நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க, ஒற்றுமைக்கு ஆதரவா குரல் குடுப்பாங்க. கட்சி எப்படி போனாலும் பரவால்ல, நமக்கு பதவி தான் முக்கியம்னு நெனச்சா, அது ஒரு சுயநலம். அப்படி இருந்தீங்கன்னா, கட்சியோட அழிவு நோக்கி தான் நீங்க போவீங்க. சார், சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் எந்த மாதிரியான தாக்கத்த குடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதாவது அவங்க 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 அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சில முயற்சிகள அவங்க எடுக்குறாங்க. ஓகே, ரைட் அத பண்ணுங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பயன குடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா, அடிப்படையில வந்து அவங்க போற இடத்துலலாம் குறைந்தபட்சம் வந்து ஒரு 2, 3 பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க சேர்த்துன்னே போனாங்கன்னா பெட்டரு. அந்த மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போறது பெட்டரு. அதனால அவங்க தனியா போய் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதோட, தொண்டர்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவுன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, அந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு இம்பாக்ட்ட உண்டு பண்ணணும். அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட்ட உண்டு பண்ணணும். மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட்ட உண்டு பண்ணணும். அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது பண்ணினா பரவால்ல. மத்தபடி ஒரு சுற்றுப்பயணம் அப்டின்னா, ஊருக்கு ஊர் நீங்க போனீங்க, ஒரு 100 பேர பார்த்தீங்க அப்படின்னு இல்லாம, அந்த 100 பேர் 1000 பேரா மாறணும். 1000 பேர் லட்சம் பேரா மாறணும். லட்சம் பேர் கோடியா மாறணும். அந்த மாரியான ஒரு எஃபெக்டிவான சுற்றுப்பயணம் தேவ. அது பண்ணணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இல்ல, நானும் ஒரு முயற்சி எடுத்தேன்னு போகாம, நான் எடுத்த முயற்சி பலனளிக்கிற மாரி இருக்குன்ற சொல்ற மாரியான விஷயங்கள சசிகலா அவர்கள் பண்ணணும். அதுக்கு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போடணும். வெறுமனே பயணம் பண்ணா மட்டும் போராது. வேறு பல வேலைகள்லாம் கூட செய்யணும். ஒரு ஒரு கட்சிய யுனைட் பண்றதுன்னா வந்து வெளிப்படையா செய்ற பல வேலைகள் இருக்கு. வேறு பல வேலைகள வந்து கொஞ்சம் மறைமுகமாவும் சில வேலைகள் பண்ணணும். ஏன்னா எல்லாரையும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகட்டும், அது எம்எல்ஏக்கள் ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில பேசி நீங்க கன்வின்ஸ் பண்ணி, கட்சியோட ஒற்றுமைய பத்தி விளக்கி நீங்க அவங்கள வந்து ஆதரவாளர்களா சேர்க்கணும். அந்த மாரி விஷயங்கள சசிகலா அவர்கள் கையாளுறாங்களான்னு நமக்கு தெரியாது. இந்த 6 பேர் அனுப்பிச்சது கூட சசிகலாவுடைய எஃபோர்ட் இருக்கு அப்டின்றாங்க. அது இருந்தால் அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அவங்க எடுத்த ஒரு முயற்சிக்கு பலனா நான் பார்க்குறேன். அவங்க சொல்றாங்க 90% முயற்சி முடிந்து விட்டதுன்றாங்க. அப்படி அது முடிந்து விட்டது என்பது உண்மையானால் சந்தோஷமான விஷயம். ஆனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது மாரி 90% முடிஞ்சு போய்விட்டது என்பது நமக்கு சரியா தெரியல ஆக்சுவலா. சார், அப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த 6 பேர் வலியுறுத்தினதுக்கு பின்னாடி சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கான ஆதரவு அதிமுகவுல பெருகி இருக்கு அப்டின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அவங்க எடுத்த எஃபோர்ட்ஸ் வந்து பலனளிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அது வந்து வெளிப்படையா வந்து இன்னும் அனவுன்ஸ் பண்ணப்படல. அது இந்த 6 பேர் அடுத்து இந்த 10 நாள் கழிச்சு என்ன மாரி நடவடிக்கை எடுக்குறாங்க, அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சசிகலாவுடைய எஃபோர்ட்ஸ் வந்து 90% பலனளிக்குதா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த 6 பேரோட தொடர் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலா. சார், தன்னுடைய பலத்தை நிரூபிச்ச ஓபிஎஸ் அவர்களாலே எதுவும் பண்ண முடியலையே சார். மாநாடெல்லாம் போட்டு அவரு பெருசா இது பண்ணாரு. ஆனா அவராலே எதுவும் பண்ண முடியல அப்டின்னா, சசிகலா அவர்கள் இன்னும் எதையுமே நிரூபிக்கல அப்டிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு அதிமுகல என்ன ஹோல்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அதிமுகல என்ன ஹோல்டு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அது நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா யாராவது ஒரு 10 எம்எல்ஏக்கள், ஒரு 10 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓப்பனாவே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா, அது பார்க்கிறவங்களுக்கும், இவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாரி யாருமே அவங்களுக்கு போய் வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கல. ஓபிஎஸ்க்கும் அது மாரி தெரிவிக்கல. தினகரனாவது ஒரு கட்சின்ற பேர்ல சில பேர வச்சிருக்காரு. ஆனா வந்து இவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில அதிமுகலேருந்து யாரும் போய் ஆதரவு தெரிவிக்காதனால, அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து சொல்ல முடியல. இவங்க 90% முடிச்சுட்டாங்க. இல்ல அந்த 6 பேர இவங்க தான் அனுப்பிச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து விவரங்கள் சரியா தெரியாதனால, இன்னும் என்ன செல்வாக்கு சசிகலாக்கு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு நியாயமான ஒரு நோக்கத்த அவங்க வச்சிருக்காங்க கையில. அதற்காக அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அது மட்டும் நமக்கு தெரியுதே தவிர, அதற்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்ற விஷயம் நமக்கு சரியா இன்னும் தெரியல ஆக்சுவலா. அது எடப்பாடி பிடிவாதம் நமக்கு அது வெளிப்படையா தெரியுது. அந்த பிடிவாதம் வந்து சரியான பிடிவாதம் இல்லன்றது சரியா தெரியுது நமக்கு ஆக்சுவலா. ஆனால் ஓபிஎஸ்க்கான முயற்சியோ, இல்ல சசிகலாக்கு முயற்சியோ, எந்த அளவுக்கு அதிமுகவுக்குள்ள இருக்கிறவங்களோட மனச மாத்திருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் சரியா எக்ஸாக்ட்டா அந்த பிக்சர் கிடைக்கல ஆக்சுவலா.
சார், பாஜகவுடைய பின்னணியில அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது? ஏன்னா வந்து சசிகலா அவர்கள வந்து பதவியேற்க விடாம பண்ணது பாஜக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை மறுபடியும் சசிகலா அவர்கள கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? அதிமுக வச்சு அவங்க என்ன திட்டம் தீட்டுறாங்க? பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க நேரத்துக்கு நேரம் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டே இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில சசிகலா ஃபேமிலி அதிமுகவுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு அதெல்லாம் பண்ணாங்க. ஓபிஎஸ்ஸ தூண்டி விட்டாங்க. இன்னைக்கு நிலைமை வேற ஆக்சுவலா. இன்னைக்கு நிலைமையில வந்து அதிமுக வலிமையா இருந்தா, நம்ம அதோட கூட்டு சேர்ந்து 26ல எம்எல்ஏ எலக்ஷன்ல அதாவது இடங்கள அதிகமாக்க முடியுமா? அப்படின்ற பார்வையில அவங்க இருக்காங்க. அவங்க அதிர்ஷ்டம் வந்து சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் எல்லாருமே கிட்டத்தட்ட பாஜக ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. ஏன்னா சசிகலா விடுற அறிக்கைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, திமுகவ தாக்கின மாரி தான் இருக்கே தவிர, பாஜகவ பத்தி அவங்க ஒரு அறிக்கை இதுவரையும் விட்டா மாரி எனக்கு தெரியல. ஸோ அதனால எல்லாருமே பாஜக ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. ஆ இந்த எடப்பாடியும் பாஜக ஆதரவாளர் தான். அவங்கலாம் வெளிப்படையா இருக்காங்க. இவரு மறைமுகமா இருக்காரு அவ்வளவுதான். இதுல என்னன்னா இவங்கள எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் அவ்வளவுதான். இந்த ஒன்றுபடுத்துற வேலையில அ எடப்பாடியோட அந்த பதவி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த சுயநலம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. அத உடைக்கிறது அத பாஜக நல்லது பாஜக நினைச்சா அத உடைக்கலாம். பாஜக நினைச்சா எடப்பாடிய வழி கொண்டு வர முடியும். ஏன்னா, அண்ணாமலை தான் ஒரு மேட்டர் அவருக்கு எடப்பாடிக்கு. அண்ணாமலை இல்லைன்னா அவருக்கு சந்தோஷமா பாஜகவ நோக்கி நடை போடுவார் எடப்பாடி என்பது என் கருத்து. அதனால பாஜக நினைச்சா இவங்கள ஒன்றுபடுத்த முடியும். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு கட்சிய நம்பி உங்களுடைய ஒற்றுமை போன்ற விஷயங்கள பண்ணக்கூடாது நீங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து உங்களுடைய வளர்ச்சியா இருக்காது. நீங்க வளர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டுல கால் பதிச்சு வளரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்கள சேர்த்து வச்சு அவங்க உங்கள வளர்க்கணும்னு எந்த கட்சியும் உங்கள நினைக்காது ஆக்சுவலா. அதனால நீங்க பாஜக என்கிற கட்சிய நம்பாம, நீங்க ஒன்றுபடணும். நீங்கலாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட இருந்து வேலை செஞ்சவங்க. சசிகலா அம்மாவோட இருந்து வேலை செஞ்சவங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒற்றுமைய வளர்க்கணுமே தவிர, ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி எடுக்கணுமே தவிர, பாஜக என்கிற கட்சியை நம்பி உங்களுடைய ஒற்றுமையெல்லாம் நீங்க அதெல்லாம் எதிர்பார்த்து செயல்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அது மாரி பண்ணீங்கன்னா, ஒரு கட்டத்தில நீங்க அதுக்கு பலியாயிடுவீங்க ஆக்சுவலா. அவங்க உங்கள பயன்படுத்திப்பாங்களே தவிர, நீங்க வளரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில அவங்க பலன் அடைஞ்ச பிறகு உங்கள கவுத்து விட்டுருவாங்க. சார், ஒருவேளை கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைப்புக்கு ஒத்துக்கவே வரல, இதே மாரி விடாப்பிடியா இருக்காரு அப்படின்னா, அடுத்த கட்டம் இது என்னவா ஆகும் சார்? நெறைய பேர் கட்சிய விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கா? சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சி தான் ஆரம்பிக்கணுமா? இது அடுத்த கட்டம் என்ன சார்? இல்ல அப்படிலாம் தனி கட்சி ஆரம்பிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லையேங்க. ஓட்டுக்கள் தான் பிரியும். அதிமுக ஓட்டுக்கள் தான் பிரியும். இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எப்படியோ ஒரு லெட்டர் பேட் கட்சியா மாறிடும். இதே மாரி போச்சுன்னா, இதே மாரி பிடிவாதம் பிடிச்சாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சி லெட்டர் பேட் கட்சியா மாறிடும். வேணா வந்து அவரு 26 எலக்ஷன்ல அவர் கூட கூட்டு வச்சுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அவர ஒரு முக்கியமான கட்சியா நினைக்க மாட்டாங்க. கட்சியிலேருந்து பல பேர் பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அடிப்படையா இருக்கும். அதனால வந்து அவரு விக்கிரவாண்டி எலக்ஷன்ல ஒரு போட்டி போட்டுருக்கணும் ஆக்சுவலா. போட்டி போடாதது ஒரு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சிக்கு அழகே கிடையாது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து நிச்சயமாக வந்து இதே நிலைமை நீடித்தால் அந்த 6 அமைச்சர்கள் போனது உண்மையா இருந்தா, அவங்க சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்கள கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்த போடலாம். அதுக்கு எவ்வளவு தூரம் ஆதரவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அத அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுக்குழு கூட்டி எடப்பாடிய வழிகொண்டுறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்களா இருக்கும். இல்லாட்டி 26 எலக்ஷன்ல எடப்பாடி எங்கெங்க கேண்டிடேட் நிறுத்துறாரோ அவங்கள தோற்கடிக்கணும். அதுதான் ஒரே வழியா இருக்க முடியுமே தவிர, இல்ல வேற வழி இல்ல. ஏன்னா சிலபோது சீரியஸான சாதாரண மருந்துக்கு குணமாகாத வியாதிய அறுவை சிகிச்சை செய்து தான் குணப்படுத்தணும். அந்த மாரி எடப்பாடிக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னா, அவரு எலக்ஷன்ல நின்னா அவர தோற்கடிக்கணும். தோற்கடிச்சா தான் உண்டு. இந்த தோல்வி வந்து அவருக்கு ஒரு பாடத்த குடுக்கல. இந்த பாராளுமன்ற தோல்வி அவருக்கு இன்னும் ஒரு பாடத்த குடுக்கல. ஒரு மேஜர் சர்ஜரி அவருக்கு தேவையா இருக்கு. அந்த மேஜர் சர்ஜரி வந்து அவர் 26ல அவர் நிக்கிற இடத்துல யார் யார் ஒற்றுமையை விரும்புறாங்களோ, அவங்கலாம் ஒன்று சேர்ந்து நின்னு அவர தோற்கடிக்கிறது தான் ஒரே வழியா இருக்க முடியும். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. தேங்க் யூ.